வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் சீமான் டைரக்டர் வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களை. அது சம்பந்தமா நிறைய வதந்தி. உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, இந்த சந்திப்பை சார்ந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு சார்ந்து முன்னெடுத்தது திமுக கிடையாது. இதை முன்னெடுத்தது சீமான் அவர்கள். சீமான் தான் ஃபோன் பண்ணி நான் இப்படி முத்து அவர்களுடைய இறப்புக்கு நேராக வந்து நான் இரங்கல்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு உடனடியாக முதல்வர் தரப்பில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் அதுக்கு இசைவு கிடைக்கிறாங்க. ஓகே வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு நேரம் கேட்டுட்டு சீமான் அவர்கள் அவங்களுடைய முக்கியமான தம்பிகளை கூட்டிகிட்டு போய் சந்திச்சிருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, அதாவது முத்து இறந்த இடம் எது? ஆமாம், அதுதான் இப்போ சச்சரவு விஷயம். ஏன் இப்போ வதந்திகள் இல்லாட்டி பெரிய லெவலில் விமர்சனங்கள் சீமான் அவர்கள் மீது உருவாகுது அப்படின்னா, முத்து யார், முத்து இறந்து போன இடம் எது, நீ எங்கே போய் நிற்கிற அப்படின்னு 3 கேள்வி வருது. அந்த கேள்வி வாஸ்தவமான கேள்வி. ஏன்னா முத்து அவர்கள் முதலாவது வந்து காணாத்தூரில் வாடகை வீட்டில் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தார் ஈஞ்சம்பாக்கம். அது எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஆனால் சீமான் அவர்கள் போய் பார்த்தது யாருன்னா ஸ்டாலின் அவர்களை. சித்தரஞ்சன் சாலை எது நம்ம சரடாப் சாலை, அதாவது மவுண்ட் ரோடு பக்கத்தில். இதுக்கு ஏறக்குறைய ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வெளியே வச்சுக்கோங்க. அங்கே போக முடியாது. ஏன்னா சீமான் அவர்களோட வீடு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஈஸியார் பக்கத்தில் கூடிய அந்த இடத்துக்கு போகாமல் இவன் சித்தரஞ்சன் சாலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதலாவது நீ பார்க்கறதுனா எந்த இடத்துல பூத உடல் எங்கே இறந்தாரோ அவங்க வீட்டுக்கு போ. அவங்களுக்கு தானே ஆறுதல் சொல்லணும். ஆக்சுவலி இறந்த வீட்டில் தானே ஆறுதல் சொல்லணும். ஆமாம், அது விட்டு நீ சித்தரஞ்சன் சாலைக்கு போகிற. முதலாவது இது. இரண்டாவது கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீ அப்படியே போகிறதா இருந்தால் கூட முத்தவரோட மனைவியையோ இல்லை அவன் மகனையோ அவருடைய மகளையோ இல்லை அங்கே அந்த வீட்டுடைய உரிய நபர்களையோ பார்க்க போனால் பரவாயில்ல. அதையும் விட்டுட்டு இல்லை அந்த குடும்பத்து சம்மந்தப்பட்ட நபர்கள், அதாவது அந்த குடும்பத்துக்கும் இதுக்கு பெரிய சம்மந்தம் கிடையாது, ஒரே ஒரு தகப்பன்ற தாண்டி. ஏன்னா நேரடி அண்ணன் கிடையாது இவருக்கு. அவர் வந்து பத்மாவதி அவர்களுடைய மகன், இவங்க தயாளு அம்மன் அவர்களுடைய மகன். 2 பேரும் வேற வேற தாய். ஓகே, கலைஞர் அவர்களுடைய வாரிசுகள். அவ்வளோ தவிர்த்து 2 பேரும் வேற வேற தாய். அந்த முதல் தாரம் சம்மந்தப்பட்ட நபர்கள் வீட்டில் போயிட்டு வந்து பரவாயில்ல. நீ இதுக்கு இங்கே போகிற? முத்து குடும்பம் பெரிய இல்லை, வளராமல் பார்த்துக்கிட்டு தான் இந்த குடும்பம்னு ஒரு பேச்சு உண்டு. அவனு இங்கே வந்து போகிற. எனவே நீ போன நேரம் தப்பு, ஏன்னா போன இடமும் தப்பு, போய் பார்த்த ஆளும் தப்பு அப்படின்னு போது என்ன ஆகும்னா, அப்போ இது எதுவுமே முத்துவ காரணம் காட்டி நீ வேற எதையோ செய்ய விரும்புகிற அப்படின்ற பேச்சு உருவாயிருச்சு. அது தவிர்க்க முடியாது. இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த மரண தருவாயில் வந்து அந்த பாடி அங்கே போட்டிருக்கும் சுற்றி இருக்கிறவங்க யாருமே இப்போ ஸ்டாலின் முகத்தையோ அந்த பொன்முடிவுங்கெல்லாம் பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடாமல் சிரித்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபேஸ் எல்லாம். இல்லை, அவர் ரொம்ப நாள் முடியாமல் இருக்காரு. அதனால் அவர் இறப்புன்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதாக இல்லை. ஆழ்ந்த இரங்கல் ஓகே, ரொம்ப நாள் அவர் முடியாமல் இருக்காரு. எனவே பெரிய துக்கம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது பெரிய துக்கமாக்கி சீமான் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் இதை நான் அவங்க சிரிச்சாங்கன்றதுக்காக சொல்ல வரல. அதாவது என்னோட இது என்னென்னா, அவங்களே அந்த இடத்துலேயே அவங்க நார்மலாகவே இருக்கும்போது இவர் போய் துக்கம் விசாரிச்சார் அப்படின்றத வந்து இவர் அங்கே போய் ஒரு 20-25 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. அப்புறம் உதயநிதிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காரு. உதயநிதி தான் வந்து கூட்டி போயிருக்காரு வெளில வரைக்கும். வந்து திரும்ப போகும்போது முதல்வரும் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சந்திப்பு தாண்டி ஏதோ நடந்திருக்கோம் அப்படின்ற ஆர்வத்தை உருவாக்குது. இல்லை, அதுதான் இப்போ நமக்கு ஒரு சில வதந்தி கிடச்சிருக்கு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து திமுகவுடன் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அவர் தான் கூட்டணி இல்லையேன்றார்ல. இல்லை, நீங்கள் சொல்கிறது சேர்ந்து இருக்கிற கூட்டணி சொல்லல, கமலஹாசன் மாதிரி. கமலஹாசன் பி டீம் அந்த வெளியில இருந்து இல்லை, பி டீம்னு சீமான் அவர்கள் கருத்தியல் ரீதியாக சொல்ல முடியாது. நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் இந்த தேர்தலில் அவர் திமுகவுக்கு உடைய எதிர்க்கக்கூடிய வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இங்கே ஓடிட்டு தான் இருக்குது. ஏன் ஜூனியர் விரோடு அப்பப்போ எழுதுகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இல்லாட்டி அரசியலில் தனக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை பயன்படுத்தி என்ன முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ண விரும்புகிறாரு. அதில் திமுக அதை பயன்படுத்த விரும்புது. 2 பேர் மீதுமே சீமானுக்கு ஒரே கருத்து தான். எதில் நமக்கு பெரிய பலம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா வெளியில் வந்த உடனே இன்னொன்று சொல்கிறாரு, தீமையை அழிக்க தீமையால் முடியாது. அதாவது அதிமுக கூட்டணி போறீங்களான்னு கேட்டது. அதிமுக போட்ட கூட்டணி போறேன்ட்டாரு. திமுக இல்லவே இல்லை அவர் சொல்லிட்டாரு. அப்போ இவர் தனியாக நிற்கும் போது அந்த வாக்கு பிரிய தானே போகுது. அது எப்பவுமே அவர் தனியாக நிற்கிறாரு. புதுசாக இல்லை, அதனால வந்து யாருக்கு நன்மை இருக்குதுன்னு கேட்குறேன். இல்லை, இது வந்து நம்ம தேர்தல் முடிவில் பார்த்தாலும் தெரியும். வந்த வரத்தேர்தல் இது வரைக்கும் இருந்தால் தமிழ் தேசிய ஓட்டு அவருக்கு இருந்தது. இதனால் திமுக ஒரு பெரிய சரிவு அவரால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி திமுக விழுந்துக்கிட்டே இருக்குது. அவரை காப்பாற்றலாம் முடியவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு வதந்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போய் பிரதமரை சந்திச்சார். ஆமாம். அப்போ இங்கே ரைடு நடந்துருச்சு. இங்கே ரைடு நடக்குது, அங்கே போய் சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். சொன்னார். இன்னைக்கு அவர் சித்தரஞ்சன் சாலையில் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் சந்திக்கும் போது ஒரு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு வருது. நேற்று. ஆமாம். அந்த வழக்கில் முக்கியமாக பதில் சொல்ல வேண்டியது நம்ம தமிழக அரசு. அப்போ அதுக்காக இவர் போய் சந்திச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமாம். ஏன்னா அந்த அம்மாவும் அந்த பிப்ரவரி மாதம் நடந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சமரசமாக போங்க, செட்டில்மெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அமைதியாக இருந்த அந்த அம்மா இப்போ என்ன கேட்குதுன்னா, எங்களுக்கு நீதி தான் வேணும்னு கேட்குது. நல்ல விஷயம். ஆனால் என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி விடுறது திமுக கவர்மெண்ட் தெரிஞ்சுது. போல திமுக கவர்மெண்ட் இதை வச்சு தன்னை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்த விரும்புது அப்படின்ற சீமான் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு சீமான் அவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த திமுக கவர்மெண்ட்டை பட்டும் படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் நெருங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இது ஆளுங்கட்சி ஏதோ குடைச்சல் கொடுப்பான். அப்போ சும்மா நூல் விட்டு பார்ப்போன்னு சீமான் அவர்கள் நினச்சிருந்தானா என்ன கிட்ட அது யுக்தியாக சரியான யுக்தி. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கணும், நிதி ஆயோக்கு ஒரு முதல்வர் கண்டிப்பாக போக வேண்டிய கட்டாயம். அதுக்கு போனதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரைடு தான் காரணம், மகனை ரைடு விட்டதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதுக்கு இவர் ஒரு ட்விட்டரில் கூட ஒன்று போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் நேரில் போய் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே குழப்பமே. நீங்கள் சித்தரஞ்சன் சாலை போகாமல் நீங்கள் அவரோட கானத்தூர் வீட்டுக்கோ இல்லை முத்து அவர்களோட உடல் வச்சனால ஆரம்பத்தில் இந்த நடிகர் விக்ரம் வந்து பார்த்தாரு, அந்த ஈஞ்சம்பாக்கம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதை விடுங்க, நீங்கள் கருணாநிதி அவர்கள் வீட்டில் லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கே பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. முத்து தான் மூத்த பையன் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கே. அப்படி பார்த்தா அவர் தான் முதல்வர், எல்லா உரிமையும் உள்ளார். அந்த ஆள் போயிட்டாரு, ஆனால் உரிமை உள்ளார். அந்த ஆளோட உடலை கருணாநிதி அவங்க வாழ்ந்தது கோபாலபுரம் வீட்டில் இல்லை, அதில் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. 3 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தா வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துக்காக போயிடலாம். ஒன்று கோபாலபுரத்துக்கு போ, இல்லை ஈஞ்சம்பாக்கத்துக்கு போ, இல்லை அது சம்மந்தப்பட்ட நபரில் போ. அது சம்மந்தமே இல்லாத இன்னொரு நபர்கிட்ட போய் சித்தரஞ்சன் சாலை உட்கார வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் விஜயலட்சுமி மேட்டரை எடுத்ததுனால அந்த விஷயமா இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துலேயும் இந்த சம்பந்தமாக நீதிமன்றத்தில் அவர் பேசுறது, சீமான் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், வெளியில் பேட்டி கொடுத்து எப்போவுமே அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தான் இது போடப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி எந்த அரசியல் கட்சியை சொல்லிட்டு இருக்காரு? இந்த சீமான் அவரோட அந்த கருத்தை நான் ஏற்றுப்பேன். என்னன்னா, அவர் ஏதோ வகையில் திமுக அதிமுக அந்தளவுக்கு மோசம் கிடையாது. திமுக ஏதோ வகையில் இவர் எதையாவது பண்ணி கார்னர் பண்ணி தன் பக்கம் இழுத்து விடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தத்துக்கு என்ன இருக்கு? இதை மாதிரி ஒரு இந்த வழக்கில் தேவை. அது சீமான் அவர் சொல்றது நானும் மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா தெரியல. ஏன்னா அந்த விவகாரத்தில் அந்த எதிர்த்தரப்பாக்கூடிய அந்த நடிகையுடைய தரப்பு எனக்கு ஈடுபாடுலாம் கிடையாது. அது சம்பந்தமாக நீங்களும் வீடியோ போட்டிருக்கீங்க. ஆமாம், அது எதுவுமே பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது. சும்மா தேவையில்லாத வேலை. ஆனால் அதை வச்சு அவமானப்படுத்த துடிக்குதா அப்படின்னா திமுக கவர்மெண்ட் 4 வருஷமாக துடிச்சு இல்லை. அது சம்மந்தமாக நானும் கேட்குறேன். அப்போது இவர் குறிப்பிடுறதே திமுகவை தான் குறிப்பிடுறாருன்னு எடுத்துக்கிட்டா கூட அதே திமுக கிட்ட தானே இவர் போய் பேசுகிறாரு. ஒரு 4 மாதம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போவோமே, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிப்போமே அப்படின்னு நினச்சிருந்தா அப்போ அது யுக்தியான நல்ல யுக்தி தானே. இப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளாக சீமானை போட்டு கிழிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஸ்டாலின் கூட ஒன்றா சேர்ந்துட்டாரு, இவர் வெளியில் ஒன்று பேசுவார், உள்ளே ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவரோட தம்பிகளே அவங்களே நிறைய பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இதை ஒரு பெருசாக ஏற்றுக்கினாங்க. அதாவது இப்போ எடப்பாடியோ ரஜினி மீட் பண்ணும்போது இருந்ததை விட இதை கவனிங்களேன். சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு அவர் போய் சந்திச்சார் 2021. அதே மாதிரி எலெக்ஷன் நெருங்கும் போதே அதே ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு நெருக்கடி வந்துச்சு. அதனால அந்த நெருக்கடியை தணிக்கிறதுக்காக போய் சந்திச்சார் சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களை. ஆனால் கூட்டணி வைக்கல. கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு இசைவு கட்டினார். அது 2021 அப்படி பண்ணார். இப்போ அதே ஃபார்முலாவை தான் ஸ்டாலின்ட்டு அப்ளை பண்ணுறாரு. இது ஒரு படம். ஆனால் எடப்பாடி சந்திக்கும் போதோ இல்லாட்டி நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் போது விமர்சனம் பெருசாக வரல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சந்திக்கும் போது உங்களை எல்லா பேரும் விமர்சனம் பண்ணுறதை தாண்டி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களே இதை ஏற்றுக்கலை. அது விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே காரணம், உங்களோட தீவிர எதிரியாக இருந்தது திராவிடம், அதில் மிக முக்கியமானது திமுக, அதில் மிக முக்கியமானது கருணாநிதி குடும்பம். ஏன்னா நீங்கள் இது தனித்தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று தனிநபர் விமர்சனத்தில் கருணாநிதி குடும்பத்தை தாக்காத நபர்களே கிடையாது. கருணாநிதி மோசமான ஒரு அரசியல்வாதி என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவரை தெலுங்கர்னு சொல்லி தீவிரமாக தாக்குனது இவங்க. திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் எல்லாமே தெலுங்கர்னு சொல்லி இவங்க தாக்குனாங்க. எனவே இவங்க சித்தாந்த ரீதியாக பார்க்கும்போது தீவிர எதிரியாக நிற்கிறது திமுக. ஆமாம். அப்போ அந்த கட்சியில் நீங்கள் போகும்போது உங்கள் தம்பிகளே விமர்சனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. சித்தரஞ்சன் சாலைக்கு போய் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஒருவேளை முத்து அவர்களுக்கு போயிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும் தானே. கண்டிப்பாக ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா? ஃபோன் பண்ணி விடுஞ்சிச்சு. இல்லாட்டி நீங்கள் ட்விட்டரில் போட்டு போங்க,
நீ சித்தரஞ்சன் சாலையில ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் போய் சந்திச்சதுனால இப்போ விமர்சனமே. கண்டிப்பா நீ இறந்தவர் உடலுக்கு போய் மாலை போட்டு இந்த பிரச்சனையே கிடையாது. கிடையாது. இது என்னை கேட்டால் சீமானுக்கு அவசியமில்லா சந்திப்பு, தேவையில்லா சந்திப்பு. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அவர் கட்சி மத்தியிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை இழக்க செய்கிற வேலை இது. இன்னும் 4 தடவை சந்திச்சான்னு வச்சுக்கோங்க, அவங்க தம்பிகள் ஏற்கனவே பாவம் தொடர்ந்து ஒரு வெற்றி இல்லாமல் இருக்காங்க. இந்த தேர்தலில் வெற்றி இல்லை, அதையும் தாண்டி அவமானம் வரையா அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி தோணுதுன்னா, இப்போ இவருக்கு இருக்கிற வழி ஒன்று திமுக இல்லை அதிமுக இல்லை விஜய், இந்த 3 பேரில் யாரோட கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு, இல்லை வச்சா நல்லது? எனக்கு தெரிஞ்சு 3 விட வைக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்படியே தான் அடிச்சு ஆடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு வித்தியாசமான அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வச்சா இப்போதைக்கு திமுக வச்சாலும் அவ்வளோ அவங்க கட்சிக்கு நீங்களே பார்த்தீங்க கழுவி ஊற்றிடுவாங்க. அதிமுக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா எந்த இடத்துல எனக்கு இந்த அதாவது மாற்று அரசியலை உருவாக்க முடியாது. அதிமுக நீ வைக்கிறதா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு 40-50 எம்எல்ஏ நான் உருவாக்க விரும்புகிறேன். என்னுடைய எம்எல்ஏ உள்ளே போய் எனக்கான அரசியலை பேசுவான், எனக்கான சித்தாந்தத்தை பேசுவான், என் கட்சி வளர ஆரம்பிக்கிறேன். இந்த அடிப்படையில் நான் இந்த கூட்டணியை ஏற்றுக்க விரும்புகிறேன், ஒரு தமிழக முதலமைச்சராக விரும்புகிறேன், இப்படி கூட சொல்லலாம். இதில் இந்த இடத்துல குறைஞ்சபட்ச சமரசம் ஒன்று வந்துடும். குறைஞ்சபட்ச சமரசத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைச்சிடணும். ஆனால் அது கூட நீங்கள் திமுக வைக்க முடியாது. இதில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சேர்றது என்னைக்குன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் தரும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் விஜய் இவரை ஏமாத்தின விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற போது, ஏன்னா ஒரு 3 வருஷம் அவங்க பேச்சுவார்த்தை போச்சு. ஆனால் கடைசியில் கட்சி அறிவிக்க வரும்போது சீமானை தூக்கி முழுகினார் பாரு விஜய். லாஸ்ட் எல்லாத்தையும் தொட்டுட்டு இவர் ஒரு ஊட்டி விட்டார் பாருங்க. அதில் விஜயை 100% நம்ப தகுந்த ஆள் கிடையாது விஜய். அதே நேரம் விஜய்கிட்ட போய் உழைச்சி அவருக்கு ஒரு பாதிக்கு பாதி இல்லாமல் ஒரு 40 எம்எல்ஏ வாங்க போகிறோம்னா அதுக்கு நீங்கள் ஏடிவிக்கே பெஸ்ட்டு.